இன்று சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என நோக்கத்தில் தமிழக அரசு உடனடியாக சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து சமூக தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான கட்சிகள் சார்பிலே தலைவர்களும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள். ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதில் வருகின்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பட்ஜெட் செஷன் சட்டமன்றத்திலே ஆளுநர் உரையில் தமிழக அரசு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும். அதற்கேற்ப ஒரு குழுவாக சென்று முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களை நேரிலே சந்தித்து இதை வலியுறுத்த வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அவசியம் முக்கியமானது. இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் 50 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. மற்ற மாநிலங்கள் எல்லாம் 50 விழுக்காடுக்கு கீழ்தான் இடஒதுக்கீடு அங்கே இருக்கிறது. காரணம், உச்ச நீதிமன்றம் 1963 பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் என்ற அந்த காலத்தில் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். அதன் பிறகு அதை இந்திரா சாணி வழக்கிலே 92 அதை உறுதி செய்து 50 விழுக்காடுக்கு மேல் போகக்கூடாது என்று. ஆனால் அதன் பிறகு அதிமுக ஆட்சி காலத்திலே 94 முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மத்திய அரசை வலியுறுத்தி இந்திய அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அரசியல் சாசனத்தில் 9வது அட்டவணையிலே பாதுகாப்பாக அதை சட்ட திருத்தம் மூலமாக அதை செய்தார்கள். அதன் பிறகு